கடந்து போகிறோம், சிலவற்றை மறந்து போகிறோம். ஆனால் சமூகத்தின் பக்கம் நின்று இதயத்தின் காயங்களை தன் படைப்பின் மூலம் வேதனைகளை, துயரங்களை, துக்கங்களை, சோகம், வருத்தம், கவலை, காதல் என்று அத்தனையும் கலந்து வாழையில் பரிமாறும் படைப்பாளி தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஜாலியாக சந்தோஷமா இருக்கு. ஒரு என்ன சொல்றது, 5 வருஷம் கழிச்சு சாரோட படம் வந்தது அப்படிங்கிறது, அது நான் ஸ்பாட்டுக்கு போகாத ஒரு படம் கூட சொல்லலாம். மற்ற எல்லா படத்துலையுமே நான் வேலை பார்த்துருக்கேன். இந்த ஒரு படம் தான் வேலை பார்க்க முடியல அப்படிங்கிற வருத்தம், வேலை தான் ஸ்பாட்டில் போய் பார்க்க முடியல அப்படிங்கிற வருத்தம். ரொம்ப என்ன சொல்றதுன்னா மைண்ட் ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பறந்து போக பற்றி 7 கடல் 7 மலை முன்னாடியே ரிலீஸ் ஆனாலும், முன்னாடியே ரெடி ஆனாலும் பறந்து போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கு. ஜாலி மூடில் படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அது பறந்து போ முன்னாடி வர்றது இன்னும் சந்தோஷம். இந்த என்ன எப்படி பேசுன்னு தெரில, ரொம்ப பதட்டமாக தான் இருக்கு. அப்புறம் ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருந்த மைண்ட் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா சார் வந்து அடிக்கடி சீரியஸாகவே டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஆனால் நாங்கள் பயங்கரமாக ஜாலியாக டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்கள் வெளியே வர மாட்டேங்குது, எவ்வளோ வருத்தம். ஏன்னா எனக்கு அதிகமாக காமிச்ச படம் காமெடி படங்கள் தான் ரெண்டு ஒன்றா சேர்ந்து பார்ப்போம். அதிகமாக பார்த்த படங்கள் காமெடி. அது மிட் நைட் ஆகிட்டனாலே அந்த சிடிஎம்லாம் உள்ள லாக் பண்ணி எடுத்து சொல்லுவார். எடுத்து வச்சோம்னா ஃபுல்லாக காமெடி படமாக தான் இருக்கும். மைக்கேல் மேல காமராஜா, அது 100 பார்த்து நினைக்கிற படத்தை. மைக்கேல் மேல காமராஜா, பஞ்சதந்திரம். ஒரு நாள் அது எந்த அளவுக்கு இருக்கும்னா ஞாபகம் வச்சு அந்த படத்தெல்லாம் கேட்டே இருப்பார். அந்த படத்தை இருந்து நானே நிறைய பேர் காமெடி படங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்னையவே வந்து களவாணி வந்தப்போ வந்து இந்த மாதிரி தான் நீ படம் பண்ணணும், ஏன்னா விழுந்து சிரிச்சாங்க அந்த படத்துக்கு, களவாணி படத்துக்கு. டேய் இப்படி படம் பண்ணிடுவாடா, எப்படி பாரு ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை பயங்கரமா. ஆடியன்ஸ் வந்து ஒரு லைஃப்ல ஒரு நிஜத்தை பார்த்து அந்த நிஜத்தை அக்செப்டபுளா, நேர்மையா, அந்த நிஜம் வந்து அவங்கள வந்து தப்பான விஷயமா யோசிக்க வைக்காம அந்த நிஜம், அந்த வாழ்க்கையை ரசிச்சு அவங்க சிரிக்கணும். வாழ்க்கைக்குள்ள நமக்கு கொடுக்குற பிள்ளை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகள் வச்சு நம்ம சிரிப்போம்ல, அந்த மாதிரியான மூமெண்ட் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். உதாரணத்தை சொல்லணும்னா ஒரு படத்துக்கு போயிருந்தோம், நானும் சாரும் வீட்டுக்கு ஒரு செகண்ட் ஷோக்கு போயிருந்தோம். படம் பேர் சொல்லுவாங்கன்னா படம் ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கும். என்னடா படம் வரப்போன்னு கூட்டி வந்துட்டார். நான் ரொம்ப வெயிட் பண்ண சார், இதுக்கப்புறம் இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களாம் வந்து கிழிச்சாங்க. வாடா கூட்டி வந்து ஒரு 2 மாசம் கழிச்சு அந்த படத்தோட காமெடி வந்து ஆதி தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு இந்த படத்தோட டிவிடி வேணும் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் நான் சொன்னேன், சார் இந்த படத்தை நம்ம தியேட்டருக்கு போனோம், இந்த படத்துக்கு தியேட்டருக்கு போயிட்டா பாதியில கூட்டி வந்தீங்க அப்படின்னு சொன்னேன். டேய் இந்த படம் டிவிடி வாங்கிட்டு காமெடி மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அப்போ வாங்கிட்டு வந்து பார்த்தா அந்த டிவிடி அந்த படத்தோட காமெடியை எத்தனை நாள் பார்த்தானே தெரியாது. அது வடிவில் சார் நடிச்ச படம். அந்த காமெடியை பார்த்துட்டே இருப்பார், விழுந்து சிரிச்சிட்டே இருப்பார். அப்போ அவர்கிட்ட பேசுறது எல்லாமே அதிகமாக 2 பேரும் தனியாக இருக்கும்போது பேசுறது எல்லாமே பயங்கர காமெடி சென்ஸா. என்னோட விஷயம் இருக்குல்ல, எனக்குள்ள இருக்கக்கூடிய ஹியூமர்ஸை வந்து அதிகமாக வெளியிட்டு வந்தது அவர் தான். என்னை பற்றி பேசிகிட்டே இருப்பார், என்னை பற்றி கேட்டுகிட்டே இருப்பார். அது எல்லாமே பயங்கரமாக வந்து தங்கமீன்கள் ஷூட்டிங் அப்போ ஒன்று நடந்துச்சு. அப்புறம் ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பேன். தங்கமீன்கள் ஷூட்டிங் அப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து பாம்பு கடிச்சிருச்சு. ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு நடந்துருச்சு. அப்போ நான் வந்து பயங்கரமாக அவர்கிட்ட வந்து அழுது வீட்டுக்கு போன ஆஃபீஸ் போன சொல்லிட்டு இருக்கும்போது, ஊருக்கு போன சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டுங்க ஊருக்கு அனுப்புங்க அப்படின்னாங்க. அப்போ நான் அழுதுகிட்டே சொன்னேன் எனக்கு பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி. அவன் பக்கத்துல இருந்தே வந்து பாஸ்போர்ட் திரும்பி போக தேவையில்லடா அப்படின்னு. எனக்கு அப்போ வந்து இப்போ நினச்சி பார்க்கும்போது பயங்கர வந்து இப்பெல்லாம் எடுத்துக்கமே சொல்லிட்டு அவங்க வந்து அதை தெரியாமல் பக்கத்துல இருந்து காது பக்கத்துல சொன்னாரு, டேய் திருநெல்வேலி போயிருக்கிற பாஸ்போர்ட்டு டிக்கெட் போட்டால் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாரு. 2 பேருமே நிறைய நாள் வந்து அதுக்கப்புறம் எந்த பாயிண்ட்ல நாங்கள் மாறணும்னு யோசிச்சு பார்த்தா இனி 2 பேர்த்தையும் ரொம்ப சீரியஸாக மாற்றின பாயிண்ட்னா ஈழ பிரச்சனை தான் சொல்லலாம். ஈழ இஷ்யூஸ் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த இரவுகள் தான் அரசியல் அதிகமாக. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட இருந்து இன்னசென்ட் கிராமத்தோட வாழ்க்கை, கிராமத்தில் நான் பண்ணுற சேட்டைகள், நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி 2 பேரும் அதை பற்றியே பேசி இப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழலடா, இந்த வாழ்க்கையில் இவ்வளோ சந்தோஷம் இருக்கா, ஜாலி இருக்கான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது 2009 சினிமாவே வேண்டாண்டா அப்படிங்கிற அவரை இந்த ஈழத்தோட பாதிப்பு உச்சம் அவரை வேற ஒரு பக்கம் திருப்பிச்சு. சினிமாவை தாண்டி இந்த இனம் இந்த மொத்த இஷ்யூஸாக ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் முதல்ல 2 பேரும்
அவர் மனசு விட்டு அரசியல் பேச ஆரம்பிக்கிறார். அப்போ அவர் இவ்வளோ காத்திரமான அரசியல் பேசுறதுன்னு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அந்த இரவுகள் தான் என்னோட டோட்டலாக என்னோட படங்கள் என்னோட சினிமா கேரியரே மாற்றுது. அந்த 2009 அவர் பேசுனதுக்கு அப்புறம் டோட்டலாக அரசியலாகவே ரெண்டு பேரும் பேசி சந்திக்கிற ஆட்கள், பேசுகிற ஆட்கள், சினிமா கூட வேணாண்டா ஏதாவது பண்ணி ஆகுண்டா அப்படின்னு சொல்லிட்டு விடிய பேசிட்டே இருப்போம். அப்படிதான் அரசியல் வந்துச்சு. அந்த அரசியல் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் கதைகள் சொல்ல ஆரம்பிச்சேன். அந்த கதைகளை கேட்டுட்டு அவர் இன்னும் அப்போ இதெல்லாம் பண்ணுமாடா, இதை பண்ணுடான்னு சொல்லி என்னை ட்ராக் மாற்றி விட்டது இந்த விஷயத்தினால தான். இல்லைன்னா நான் கண்டிப்பாக ஒரு வில்லேஜ் ஹியூமரான கலவாணி மாதிரியான வில்லேஜ் ஹியூமரான படங்கள் நிச்சயமாக அவர் விரும்பக்கூடிய ஸ்டைலில், அவர் நம்பக்கூடிய, அவரை சிரிக்க வைக்கக்கூடிய ஸ்டைலில் படங்கள் பண்ணியிருப்பேன். ஏன்னா அவருக்கு வந்து என் படத்தில் சிரிப்பு போய் நான் உன் படத்தை பார்த்து சிரிக்கணும்னு நினைக்கிறேன்டா அப்படிப்பார். அதுக்கப்புறம் என்ன நினச்சிக்குவாருன்னா வாழையில ரொம்ப சிரிச்சு பார்த்தாரு. நான் நீ நினச்சி பயங்கரமாக சிரிச்சு பார்க்க வேண்டாம், சிரிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பார். இப்போ என்னன்னா என் பையனை பற்றி பேசி பயங்கரமாக அவன் என்ன பண்ணான், வீக்லி ஒரு டைம் ஃபோன் பண்ணி அவன் என்ன பண்ணான், அவனை அனுப்பிவிடுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. எனக்கு ரொம்ப ஆசை. சாரு மையனை பற்றி நிறைய கதைகள் சொல்லுவார். நம்ம எப்போ இவட்ட இந்த பில்டப் பண்ணி இந்த கதையெல்லாம் சொல்கிறது, ஒரு அப்பாவாயிட்டோம், நம்ம அப்பாவாயிட்டோம் அப்படிங்கனால நம்ம எப்போ இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்கிறத விட்ட இவன் இப்படி பண்ணா சார் அப்படி பண்ணா சார். எனக்கு அந்த மாதிரி ஆசைனா லைஃப்ல ப்ரைடாக கதை சொல்லவே இல்லை. நம்ம ப்ரைடுனா நம்ம பையன் தான் நம்மளோட ப்ரைடு நினைப்போம்ல. ஏன்னா லைஃப்ல ப்ரைடாக கதை சொல்லவே இல்லையா, பையன் இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு சொன்னால் அது பயங்கர சந்தோஷமா இருக்கும்ல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இப்போ அவன் வந்து சாக வச்சு நீ ஓட்டுறான், ஆல் அப்பாஸ் லையர்னு சொல்லி இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டான். இது எப்போ எடுத்தாலும் அதை கூப்பிட்டு கேட்டே இருப்பான். சார் லைஃப் நடந்த மாதிரி, சார் சொல்ற கதைகள் மாதிரி நமக்குலாம் எப்போ நடக்குமா, எனக்கு வாய்ப்பு இருக்காது யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ சமீபத்தில் சார் ஃபோன் அடிச்சுட்டே ஜப்பான் போயிருந்தேன். அப்போ அடிக்கடி ஃபோன் அடிச்சுட்டே இருப்பேன், ஜப்பான் எங்கே போனேன், எதை பார்த்தேன், மிஸ்கிரான மாதிரி அக்கிராக வருஷம் அவள் கல்லைக்கு போ அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ அந்த ஒரு பாட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தார். அந்த பாட்டு நான் பார்த்துட்டு அவரை பேசிக்கிட்டு நான் காரில் வந்துட்டு இருக்கேன் ஜப்பானில். அப்போ என் பையனை வந்து ரூமில் டயர்டாக இருந்தாலும் தூங்க போட்டு நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு, ஜப்பானில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்க்கறதா போயிருந்தோம். அவன் மட்டும் தூங்கிட்டு தான் நாங்கள் ஃபேமிலியாக அவனையும் அவனோட பாட்டியும் தூங்க வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் நாங்கள் ஃபேமிலியாக ஜப்பான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். போய் பார்த்துட்டு பேசிட்டு ஒரு நைட்டு 10:30 மணி 11 மணிக்கு வந்துட்டு இருக்கோம். காரில் ஃபோன் வந்து பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஜப்பானில் எப்படா காணாமல் போவான், ரூமில் தூங்கிட்டு இருந்தவன்னு சொல்லிட்டு பயங்கரமாக எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணதே தெரியல. அப்பதான் அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவன் கதவை கேட்டுக்குள்ள பூட்டி போட்டு வெளியே ஓடுறது ஷாட்டு. அதை பார்த்து தான் பேசிட்டு வந்துட்டு கார்ல, பையனை காணும் ஜப்பான்ல. அவங்க அம்மா அப்பா அவங்க பாட்டி ஃபோன் பண்ணி பயங்கரமா அழுறாங்க, பையனை காணும் அப்படின்னு. ஜப்பான்ல குட்டி குட்டியாக ரூம்லாம் என்ன கத்துனா பயந்துவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பயங்கரமா ஏதோ வாழ்க்கை டோட்டலாக ஏதோ நடக்க போகுது. ஏன்னா எனக்கு வந்து அந்த ஹோட்டலோட காரிடார், அந்த லிஃப்ட்டு, ஏன்னா அவங்க என்னென்ன பண்ணோன்னு எனக்கு தெரியும். ஒன்று ஓப்பன் பண்ணிடுவான், பட் அது உள்ளே போய் திருப்பி அங்கேருந்து வெளியே வரது, லிஃப்ட்டுகள் லாக் ஆகிருப்பானா அப்படிங்கிற எல்லா பயமும் வந்துட்டு போகுது. வாழ்க்கையில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய துன்பத்துக்கு தயாராக போகிறோம் அப்படிங்கிற பயத்தில் நான் வேகமாக அங்கேருந்து ஓடி வரேன். ஜப்பான் ஹோட்டலுக்கு ஓடி வரேன். வந்தால் ரிசப்ஷனில் 2 ஜப்பான் ஆண்டிக்கு மட்டும் உட்காந்து வந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தான். ஒரு 3-3.5 வயசு தான் ஆகுது. நான் ஓடி வந்து அவனை தூக்கிட்டு அப்போ என்னடா அப்படின்னு கேட்டால் கண்ணு மட்டும் கலங்கி இருந்துச்சு அவனுக்கு. நீ எங்கே போனேன் அப்படின்னு கேட்டான். நாங்கள் ஃப்ரெண்டு வீட்டு போனேன், தூங்கிட்டு தானே இருந்தேன் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க பாட்டி வந்தாங்க, பயங்கரமாக அழுதாங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வேர்ல்டு அந்த ஆட்டிடியூட் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். என் லைஃப்பில் கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பா கூட நான் இருந்ததே இல்லை. நான் வேலைக்கு போனேன், எங்கள் அப்பா நான் வேலைக்கு போகிற டைம், சின்ன வயசில் வேலைக்கு போகிற டைம் எங்கள் அப்பா வீட்டில் இருப்பார், எங்கள் அப்பா வேலைக்கு போயிடுவார். அப்பாவும் பையனும் பிரிந்து வேலை பார்த்த வாழ்க்கை என் வாழ்க்கை. சின்ன வயசுலேயே நான் வேலைக்கு போயிட்டேன். அப்போ எனக்கு இந்த அப்பாவோட இன்டராக்ட் பண்ணுறது, அப்பாவை தேடுறது அப்படிங்கிறது எனக்கு இல்லவே இல்லைங்க. அவங்க அப்பா வேலைக்கு போய்ப்பான்னு எனக்கு தெரியும். ஆனால் அப்போ தான் அவன் சொல்கிறேன், நீ எங்கே போனேன்ட்ட கேட்டான். ஃபஸ்ட் டைமாக என்னை பார்த்து கேட்குறான், நீ எங்கே போன அப்படின்னு கேட்குறான். நான் அந்த ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தேன்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்டால், இவன் எந்திரிச்சிருக்கான், இன்னைக்கு காணும். அவங்க பாட்டி ஒரு ரூம் போட்டிருந்தோம், நான் தனி ரூமில் இருந்தேன். சரி அப்பா ரூமில் இருப்பாருன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான், கதை பாட்டி தெரியாமல் ஷூலாம் மாட்டி, பேம்பஸ்லாம் போட்டிருந்தான், பேம்பஸ்லாம் கழட்டிட்டு பேண்ட் ஷர்ட் மாட்டி ஷூ மாட்டி வெளியே டோர் லாக் பண்ணிட்டு என் ரூம் போயிருக்கான். அந்த காரிடார்லேயே நடந்து போயிருக்கான். என் ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கான், அங்கே லாக் ஆகிருக்கு. திருப்பி இந்த ஓப்பன் இது க்ளோஸ்டாக இருக்குது. அவனுக்கு உள்ளே போக முடியல. அந்த காரிடார்லேயே அலைஞ்சிட்டு இருந்திருக்கான். பக்கத்து யோசிச்சு பார்த்துக்கான், தட்டி பார்த்துக்கான். அவங்க தூங்கிட்டு இருந்திருக்காங்க. எல்லா ரூமே தட்ட ஆரம்பிச்சிட்டான். போய் எல்லா ரூமே தட்டியிருக்கான். ஏதோ ரூம் வந்து 2 பேர் வெளியே வந்திருக்காங்க. அவங்ககிட்ட வந்து எழுதி கொடுத்துருக்கான், மாரி செல்வராஜ் எழுதி கொடுத்துருக்கான், டேரக்டர் மாரி செல்வராஜ் எழுதி கொடுத்துருக்கான். எனக்கு பயங்கர ஆச்சரியமாச்சு. அவன் சொல்றாங்க, அந்த 2 லேடிஸ் சொல்றாங்க, டைரக்டர் மாரி செல்வராஜ்னு எழுதி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அவன் கீழே போய் கொடுத்தோம், நீங்க வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இங்கே உட்கார வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. எனக்கு அவ்வளோ நேரம் பயமா இருந்த பயம் வந்து அவனை வந்து இந்த எக்ஸ்போசர்ல இருக்கான் அப்படிங்கும்போது சார்
ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து அதை பயங்கரமாக ப்ரே பண்ணேன். சாப்பிட்ட உடனே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னேன். அவர் சிரிச்சு உருண்டு கிடந்தார். இதுக்கப்புறம் நீ வந்து உன்னோட சினிமா மாறும், உன்னோட மொழி மாறும், சமூகத்தின் மீது உனக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை பிறக்கும், நீ வந்து உனக்குள்ள இது வரைக்கும் இது கூட்ட இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவன் சேஞ்ச் பண்ணுவான், அந்த பார்வையை சேஞ்ச் பண்ணுவான், பெரிய நம்பிக்கையை கொடுப்பான்ட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. மறுநாள் காலையில் நாங்கள் வெளியே அவுட்டிங் கிளம்புறோம். நானும் அவன் தனியாக நின்றுட்டு இருக்கேன். அவன் கையை சிக்கன் பிடிச்சிட்டு இருக்கேன், எங்கேயா போயிடுவானு சிக்கன் வச்சுட்டு இருக்கேன். அந்த வந்து ஜப்பான் ஆண்டியன் தள்ளி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் போவாங்க அப்படின்னு சொல்கிறான். அவனை கூப்பிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா வச்சு 4 பேர் ஒன்றா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, அப்பா நம்ம இந்த லைஃப் நம்ம வாழலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. சார் பறந்து படம் பார்த்துட்டாரு, கதை சொல்லும் போது எல்லாமே எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, மயன் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருந்தேன். சாரோட பையன், இது சாரோட பையன் கதையை நான் எடுத்துக்கிறதா, இல்லை சார் என்னெல்லாம் பண்ணியிருப்பான்னு யோசிப்பேன்ல. ஏன்னா சார் அப்பா என்கிட்ட ரொம்ப பேசுவார். அப்போ சாரோட அப்பா என்ன பேசும்போது இது சாரோட கதையை எடுத்துக்கிறதான ஒரு டவுட் இருக்கு எனக்கு. ஏன்னா அவர் லைஃப் இப்போ இல்லை, நம்ம இப்போ தான் அந்த லைஃப் வாழ்கிறோம். எங்கள் சார் வந்து அவர் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த லைஃப் தான் வாழ்ந்துருக்காரு. அவர் அதிகமாக வந்து நிச்சயமாக பார்த்தா இது அவரோட லைஃப் தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஆனால் அது உண்மையான சொல்ல வேண்டிய விஷயம்னா, சாரோட அப்பாவும் போய் சொன்னது கிடையாது, சாரும் எங்ககிட்ட போய் சொன்னது கிடையாது. இது ரெண்டு தான் முக்கியமான விஷயம். ஆலப்பா லைன் சொல்லும் போது எனக்கு ஒரு அப்பாவா சார் ஒரு இடத்துல கூட போய் சொன்னேன். ஆனால் நான் ஏகப்பட்ட போய் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. நான் வந்து இந்த உலகத்தில் நிறைய போய் சொன்னேன்னா அவர்கிட்ட தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒருத்தர் நம்ம யார்கிட்ட போய் அதிகமாக சொல்லுவோம், யோசிச்சுப்பாங்க, நம்மளை போய் நம்மளை இவங்களை விட்டுறக்கூடாது, நம்மளை இவங்க விட்டுறக்கூடாது, நம்மளை வந்து இவங்க போன்னு சொல்லிடக்கூடாது, நம்மளை வந்து சந்தேகப்பட்டுறக்கூடாது, ஒரு நிமிஷம் கூட நம்மளை மறந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நிறைய போய் சொல்லுவோம். அப்படி நான் நிறைய போய் சொன்ன ஆள்னா எங்கள் டைரக்டர் தான். ஏன்னா காதலிக்கும் போது இங்கே போய் சொல்லி தான் ஆகணும். என்னோட காதலை தேடி போகும்போது நான் போய் சொல்லி தான் ஆகணும். நிறைய போய் சொல்லிட்டு போயிருக்கேன். ஆனால் அவர் ஒரு நாளுமே இது என்கிட்ட போய் சொன்னதான் எனக்கு ஞாபகமே இருக்குது. சார் போய் சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு ஞாபகமே எனக்கு இருந்தது இல்லை. பொய்யே சொன்னது கிடையாது. ஆனால் அவர் அவங்க அப்பாட்ட நிறைய போய் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது இந்த கதை வந்ததுல ஒரு பெரிய சந்தோஷம். இந்த படம் பார்க்கும்போது, இந்த படம் ஆரம்பிச்ச நாளில் வந்து சிவா தான் ஹீரோன்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஷாக்கு எல்லாத்துக்குமே. சிவா ஷாக்கு. எனக்கு என்ன பயம்னா, மம்முட்டி சார் ஸ்பாட்லேயே நம்ம வந்து மம்முட்டி சார் அதையே நம்ம பயந்துக்கிட்டு இருந்தோமே, இப்போ சிவா கூட எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயம் இல்லாமல் இந்த படம் எப்படி ஒன்றும் இல்லை, இந்த ஸ்பாட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பயம் இருந்துச்சு. டெய்லி ஃபோன் பண்ணி அமுதன்ட்ட கேட்பேன், ஆக்சுவலி எப்படி போயிட்டு இருக்கு ஸ்பாட் அப்படின்னு கேட்பேன். ரொம்ப ஜாலியாக இருக்காங்க 2 பேரும் அப்படிமாங்க. என்ன நல்லா சிக்ஸ் பேசிட்டு இருக்காங்க, சரி ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சா அப்படின்னு கேட்டால், சிவா ஏதோ படத்துக்கு போயிருக்காரு வந்து ஆரம்பிச்சு. சார் மாறிட்டாரா இல்லை சிவா கூட போய் மாற்றிட்டாரான்னு தெரியல. பயங்கரமான சிந்தைகள் இருந்துச்சு. அப்போ இந்த காலகட்டத்தில் சாப்பிட்டு ஒரு பயங்கரமான ஒரு என்னையை பார்க்கும்போதெல்லாம் பேசுகிற மொழி சந்தோஷமா ஹாப்பியாக பேசிட்டே போய் நேரா நம்ம சினிமா எதுக்காக எடுக்கிறோம், ஒரு காலத்தில் சினிமா எதுக்காக எடுக்கிறோம், நம்ம உருவாக்க கலை எல்லாமே ஏதோ வகையில் நம்மளை சந்தோஷப்படுத்தணும் மேடம், நம்மளை வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும் மேடம் அப்படிங்கிறது. நான் ரொம்ப டிப்ரெஷனாகவே இருப்பேன்னு அவருக்கு தெரியும். ஏய் இதுக்கு ஏன் எமோஷனலாக இருக்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தெல்லாம் காட்டி, விஷயத்தெல்லாம் காட்டி, எனக்கு இந்த படம் பார்த்ததை விட அவர் படத்தை பற்றி சொன்னது அதிகம். இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, எனக்கு இன்னும் ஞாபகத்துக்கு இந்த ஷர்ட்டை நான் அசிஸ்டன்டேட்டராக இருக்கும்போது, நான் ஆஃபீஸ் பாயாக இருக்கும்போது இந்த சட்டை ஒன்று இருந்துச்சு. அது நான் வந்து ரொம்ப நாள் நான் எடுத்துகிட்டு போய் நான் ஸ்கிரிப்ட் எழுதும்போது, நான் ஊர் சுற்றும் போது அந்த சட்டையை நான் போட்டு அடைஞ்சேன். திருப்பி அதே மாதிரி ஒரு சட்டை எப்படி கண்டுபிடிச்சி எனக்கு போய் ஷாக் ஆகிடுச்சு. நம்ம கொண்டு இது வந்து சொல்லாமல் வேண்டாமே தெரியல. அந்த சட்டையை போட்டுட்டு ரொம்ப நாள் நான் அடைஞ்சிட்டு இருந்தேன். அந்த ஃபோட்டோஸே ராமேஸ்வரத்துலாம் போனேன் போய் சொல்லிட்டு அந்த சட்டையை போட்டு ராமேஸ்வரத்துக்குலாம் போனேன். அவ்வளோ இந்த சட்டையை, இந்த படம் ஃபுல்லாக சட்டை போட்டுருக்காரு. எனக்கு அதுதான் ஆச்சு. இந்த படம் ஃபுல்லாக சட்டை போட்டு ரோட்டில் அணைஞ்சிட்டே இருக்காங்க. நான் இதே சட்டையை போட்டு ராமேஸ்வரம் ஃபுல்லாக அணைஞ்சிட்டே இருந்தேன். ஏதோ வகையில் எப்படி வந்து எல்லா வகையிலையும் ஒரு மகனான் என்று பார்க்கும்போது, இந்த கதை அப்பா லைன் சொல்லும்போது பொய்யே சொல்லாத ஒரு அப்பா ராம் சார் எடுத்த படம் தான் பறந்துப்போம். அவரை பற்றியான எந்த பொய்யுமே சொல்லாமல் எல்லா படைப்புகளிலுமே அவரை பற்றியான பொய்கள் கூட நினைப்பார். அவர் உருவாக்குற மனிதர்கள்ட்ட பொய்கள் கூட நினைப்பார். ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணும்போது, நான் இப்போ டேரக்டராக நான் கற்றுக்கிட்ட லேர்னிங் என்ன அப்படின்னு அவர்கிட்ட பெரிய முக்கியமான விஷயம்னா, தான் உருவாக்குற கதாபாத்திரங்கள்ட்ட பொய்கள் கூட நினைப்பார். அது ரொம்ப பாலபாலமாக எனக்கு ஓடிட்டே இருக்கும். அவன் இப்படின்னா அப்படியே அவன் சொல்லக்கூடிய அதை காட்டக்கூடிய வல்லமை, அதை காட்டக்கூடிய துணிச்சல் உனக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீ பொதுவாக மூடி மறைச்சி நல்ல பேர் வாங்கினதுக்காக ஒன்று பண்ணக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அப்படி ஒரு பொய்யற்ற மனிதர் எடுத்த படம் தான் பறந்து போ. அப்படி அவர் எல்லா படத்துலையுமே அந்த பொய் இருக்காது. அவருக்குள்ள என்ன தோணுதோ அதை எப்படி எடுப்பார்.
இந்த படம் நிச்சயமா ஏன்னா ரொம்ப சந்தோஷமான நாள் எங்களுக்கு. ஏன்னா இப்போ அருண் கிருஷ்ணா சொன்ன மாதிரி ஜூலை 4 2 படம் ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு நம்ம பேசி ஆகணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் ப்ரொடியூசராக இருக்காரு, நான் ஒரு டைரக்டராக இருக்கிறேன், சார் வந்து டைரக்டர் ஆகிட்டு 3 படம் ஒன்றா ரிலீஸ் ஆகுது, இந்த 2 படம் ஒன்றா ரிலீஸ் ஆகுது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதில் முக்கிய சொல்ல போனா கிரேட் அவங்க முலாய் நைட்ஸ் பார்த்துட்டு பயங்கரமாக பிடிச்ச ஒரு ஆக்டர் சார் படத்தை நடிக்காமல் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. ஏன்னா நிச்சயமா ஒரு அவங்களாம் வேற ஏதாவது படத்தை வச்சா ஒரு பையன் ஒரு என்னென்ன இந்த படத்தில் மாட்டிட்டாங்கன்னு தோணும். பட் சார் படத்தில் நடிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம். இந்த பையன் எனக்கு வந்து நிறைய நேரத்தில் அவன் வந்து பையனை ஞாபகப்படுத்தினான். ஏன்னா அப்படியே அவன் வந்து தான் பையனை பார்த்ததை அவனோட ஆட்டிடியூட்டை அவனுக்குள்ள அவன் ஒரு விஷயத்தை எவ்வளோ சவுண்டாக கேட்பான், ஒரு விஷயத்தை எவ்வளவு நாசுக்காக கேட்பான், எப்படி லாக் பண்ணுவான், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ண மாதிரி எல்லாத்தையும் பார்த்து இவனை உருவாக்குற மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னோட ஃபாதர் என்னோட அப்பா ராம் சார் வந்து அவர் எடுத்த அந்த படத்தை பார்க்கும்போது நான் என்னைய உருவாக்குன அந்த ஃபீல்ட தான் நான் பார்க்குறேன். என்னைய வந்து அவர் நான் அவர்கிட்ட என்ன ஆசைப்பட்டேன், என்னைய எப்படி உருவாக்குனது அந்த ஃபீல்ட தான் அந்த படத்தை பார்க்குறேன். நிச்சயமா எங்கள் ஃபேமிலியோட திருவிழானே சொல்லலாம். இந்த படம் எல்லாரும் சொல்கிறாங்க மார்க்சிவாஜ் உருவாக்கிட்டாருன்னு சொல்லி. அதான் சொல்கிறேன்ல, எங்கிட்ட இருக்கிற நல்ல விஷயம் அத்தனையுமே அவரால் உருவாக்கப்பட்டது. எங்கிட்ட இருக்கிற அரசியல் நேர்மையோ இல்லை எங்கிட்ட இருக்கிற குறைந்தபட்ச நல்ல விஷயம் ஏதாவது இருக்குன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அது அப்படின்னா நான் அப்படி வாழலை. அப்படி ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை எனக்கு இந்த சமூகம் எனக்கு அப்படி வாழ்க்கையை கொடுக்கவே இல்லை. சமூகம் எனக்கு கொடுத்தது எல்லாமே சந்தேகத்துக்குரியது தான். இந்த சமூகம் எனக்கு கொடுத்தது எல்லாமே இவனுக்கு கொடுக்கலாமா இவனுக்கு வேண்டாமா, இவன் இந்த சமூகத்துக்கு தேவையா வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகத்திலேயே வச்சிருந்த சமூகத்துக்கிட்ட எனக்கு என் லைஃப்ல இருக்க நல்ல விஷயம் அத்தனையுமே என்னோட இயக்குனரால் கொடுக்கப்பட்டது. ஒரு காதல் மேல, ஒரு பிரியத்தின் மேல, அன்பின் மேல நம்ம அப்பா அப்படிங்கிற கேரக்டரையே அப்பாங்கிற ஒரு கேரக்டர் அப்பாங்கிற வாழ்க்கையின் மீதே எனக்கு ஒரு பெரிய பிரியத்தை கொடுத்தது. அவள் தான் நான் ஒரு அப்பாவா இருக்கேன் அப்படிங்கிற பிரைட்னஸையே. ஏன்னா இது இல்லைன்னா நான் வேற மாதிரி அப்பாவா இருந்திருப்பேன். ஒரு பையன் பிறந்தான், ஓகே அவன் வேலையை பார்க்க நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்னு இருந்திருப்பேன். ஆனால் இப்போ டெய்லி அவனை பார்த்துக்கிட்டே இருக்கேன். எங்கிட்ட இருக்கிறத விட இப்போ அவன் ராம் சார் பற்றி கேட்குறான் அதிகமாக. சாப்பிட்ட போகணும்னு சொல்கிறான். என்னை நேசித்ததை விட என் பிள்ளைகளை அவர் நேசிக்கிறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய எனக்கு உண்மையாக பொறாமையாக இருக்கு. ஏன்னா நீ வேணாண்டா அவன் அனுப்பிவிடுறா அப்படிங்கிறது. சார் நான் வரட்டுமா அப்படின்னு கேட்டால் நீ வந்து எனக்கு என்ன பண்ண போப்பா அவன் அனுப்பிவிடு அப்படின்னு கேட்குறாரு. அவன் போகிறான், அவன் போயிட்டு அவனுக்கு இப்போ ஐஸ்கிரீம் வேணும் எப்படி கேட்குறான், அவன் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்க மாட்டேன்றான். ராம் சார் ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு கேட்குறான். ஏன்னா அங்கே போனால் அவன் வாய்ப்பு கொடுப்பாருன்னு தெரியும். அவன் அப்படி ஆகிட்டான் எல்லாத்துக்குள்ளுமே. எனக்கு என்ன அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு என்னன்னா மைண்ட் என்ன தோணுதுன்னா அவன் அப்படியே வளரணும். அந்த ஷேடோவிலேயே அவன் சார்கிட்ட டேரக்டா என்னையால் அவ்வளோ அறிவை அவ்வளோ நாலேஜை புகட்ட முடியுமான்னு தெரியாது. ஏன்னா நான் ஏதோ வழியில் என்னை அறியாமலே சமூகத்தின் மீது பயத்தை தான் அவனுக்கு புகட்டுறேன். சமூகத்தின் மீது பயத்தையும் அவநம்பிக்கையும் தான் ஏதோ ஏன்னா நான் இனி அறியாமலே இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்படி பண்ணுறா நீ அப்படின்னு சொல்கிற துணிச்சல் வந்து எனக்கு இல்லவே இல்லை. அதை நான் நிறைய இடத்த உணர்ந்துருக்கேன். என் பிள்ளைங்கிட்ட நான் உணர்ந்துருக்கேன். விட அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொன்னதே கிடையாது. நான் ஏன் அவன் அப்படி பண்ணுறான் இது தப்பாக நினச்சிக்குவாங்க, ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன் நான். ஆனால் அவங்க ஏய் நீ பண்ணுறா, நீ குதிடா, நீ ஆடுறா, நீ ஓடுறா, அவனை விடுறா அப்படின்னு சொல்லக்கூடிய எனக்கு சொன்னார்ல அதே மாதிரி அவனுக்கு சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அவனோட அப்படின்னா அவரே பேர் வச்சு 2 பேர்த்தையும் அவரோட பார்வையில் வளர்க்குறாரு. நிச்சயமா எனக்கு அந்த சந்தோஷம் ஒரு முக்கியமான சந்தோஷம். பறந்து போ 5 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் இந்த படம் பார்க்கும்போது நம்ம எவ்வளோ எனக்கு என்னன்னா நிறைய பேர் பார்க்கும்போது உங்க சாக படம் பார்த்தேன்னு யாருன்னு சொல்ல மாட்டாங்க. என்கிட்ட எல்லாருமே சாக பார்த்தேன்னு சொல்லுவாங்க. இந்த 6 வருஷத்துல ராம் சாரை பார்த்தேன் அப்படின்னு என்கிட்ட ஒரு பெரிய சேஞ்சோட சொல்லுவாங்க. உங்க சாக பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய பொறாமை பெரிய பெருமை என்ன அப்படின்னா நிறைய டைரக்டர்ஸ் என்கிட்ட வந்து ஹிட் கொடுத்த டைரக்டர்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க தயவாது இந்த கதையை உங்க சார் தான் மாற்றி விட்டாரு, இந்த பாயிண்ட் அவர் தான் மாற்றி விட்டாரு, இந்த விஷயத்தை அவர் தான் மாற்றி விட்டாரு. அவர் மீட் பண்ண போகும்போது கதை சொன்னேன். அப்போ இதுதான் எனக்கு பயங்கர 5 வருஷம் படம் பண்ணாமல் இருந்தது ரிலீஸ் ஆகாமல் இருந்ததை விட எவ்ரி டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து நீ பார்க்கும்போதுலாம் உங்கள் டேரக்டரை மீட் பண்ணேன், கொஞ்சம் ஓப்பன் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகிடுச்சு அப்படி சொல்லும்போது அது ஏதோ ஒரு வகையில் அவர் வந்து பயங்கரமாக வெளியே போய்கிட்டே இருக்காரு, எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டே இருக்காருன்னு சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ வரைக்கும் அந்த படம் வந்து அவர் 5 வருஷம் கழிச்சு வந்தால் கூட இப்போ வரைக்கும் ராம் அப்படிங்கிற ஒரு ஆளுமையின் மீது ஒரு பெரிய நம்பிக்கையும் மரியாதையும் எதிர்பார்ப்பையும் வச்சிருக்க இந்த தமிழ் சமூகத்துக்கு என்னோட உதவி இயக்குநர்கள் சார்பாக நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே உங்கள் சாப்பிடம் எப்போங்க வரும், உங்கள் சாப்பிடம் எப்போங்க அவனு கேட்டே இருப்பாங்க.
எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வந்திருந்த அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. இதில் ஒர்க் பண்ணவங்க நிறைய வந்து நான் ரொம்ப எமோஷனலாக டக்குன்னு சாரை பற்றியே பேசுனதுனால இதில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இண்டிவிஜுவலாக எனக்கு தெரியும். எங்கள் அத்தனை பேருமே தயா வந்து சந்தோஷ் வந்து மாமன்னில் ஒர்க் பண்ணும்போதே நான் வந்து அவரோட பழக்கம் ரொம்ப எழுது ரஹ்மான் சாரோட மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்னா நைஸாவோட பேச்சு தான் தெரிஞ்சுக்குவேன். ரொம்ப என் மேலே பெரிய நம்பிக்கையை வச்சுக்கிறோம், மரியாதை வச்சுக்கக்கூடிய ஒரு மியூசிக் அவருக்கு மியூசிக் ஆகிட்டார், சாக படத்தில் ஓப்பன் ஆகிட்டார் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒவ்வொருத்தருமே இந்த படத்தில் அவங்களோட உழைப்பை பெருசாக போட்டிருக்காங்க. சிவா சார் நிறைய பேசணும், அதில் மேடைகள் நிறைய இருக்கு. ஒரு சாக சந்தோஷமாக பார்த்துக்கிட்டார் சிவா சார். ஏன்னா சார் எப்படி சார் ஸ்பாட் போச்சு அப்படின்னா ஒரு ஹீரோவை பற்றி சிரிச்சு சாக சொல்கிற ஃபர்ஸ்ட் படம் இதுதான். அது மற்ற ஸ்டூடியோ ஸ்பாட் கேட்கும்போது கொஞ்சம் அவர்கிட்ட ஒரு சின்ன இது இருக்கும். பறந்து போக மூலமாக தான் வாழை நடந்துச்சு. பறந்து போகிறதுக்காக எல்லாம் மீட் பண்ணி பேசிக்கிட்டே இருப்போம். அப்போ அந்த கேப்பில் வாழை ஆரம்பித்து வாழை பண்ணிடலான்னு போயிட்டோம். ஏன்னா இப்போது வாழை வந்ததுக்கப்புறம் அது தேட்டரிக்கெலாம் பறந்து போ அடுத்த படமாக ஹாட்ஸ்டாரோட அடுத்த படமாகவே பறந்து போ வராது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அது ஏன்னா தொடர்ந்து ஹாட்ஸ்டாரோட பேசிகிட்டே இருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம். இதை சாத்தியப்படுத்திய பிரதீப் சார் நகன் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நிச்சயமாக இது ஒரு சினிமா என்ன சொல்றது, ஒரு சினிமா எப்படி இருக்கணும், ஒரு சினிமா வந்து ஏன் பார்க்கணும், ஒரு சினிமாக்குள்ள இருந்துட்டு நம்ம வெளியே போகும்போது என்ன மாதிரி உணர்வோட போகணும். ஒரு இவ்வளோ வயசானதுக்கப்புறம் இவ்வளோ கிட்டத்தட்ட 50 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. 50 வயசானதுக்கப்புறம் அவள் நினைக்கக்கூடிய இயங்கக்கூடிய விஷயம் என்னன்னு இருக்குல்ல, அவள் இயங்கக்கூடிய விஷயம் என்னன்னு இருக்குல்ல, எங்ககிட்ட எல்லாம் இயங்குறாரோ அதுதான் மொத்த தமிழ் சமூகத்துக்குமே அவன் இயங்குவார். அப்படியான படமாக பறந்து போயிருக்கும். பறந்து போக நிச்சயமாக உங்களை சந்தோஷப்படுத்தும். வந்திருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நிச்சயமாக அந்த படத்தை நீங்கள் வந்து பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகணும். என்னையை எப்படி உங்களுக்கு நல்லா தெரியும், என்னையை நீங்கள் அதிகமாக கொண்டு போய் சேர்த்தது மீடியா தான். அதுக்கு ஒரே காரணம் ராம் சார் என் மேலே காட்டுற பிரியத்தினால தான் நீங்கள் வந்து பொதுவாக என்னோட போர்ட்ரேட் அப்படிங்கிறது ராம் சார் எனக்கு காட்டுற பிரியம் தான். உங்களுக்கு எனக்கு நிறைய பேர் என் மேலே மரியாதைக்கு ஒரே காரணம் ராம் சார் மாதிரி ஒரு ஆளுமை. மாரி செல்வராஜ் இவ்வளோ நம்புறாரு, மாரி செல்வராஜ் இவ்வளோ பிரியப்படுறாரு. இந்த போர்ட்ரேட் தான் வந்து என்னோட கதைகளை என் கதைகள் மீது ஒரு நம்பிக்கைத்தன்மை ஏற்படுத்துச்சு. ஒருத்தர் இவ்வளவு ஜெனூனான, இவ்வளவு லிட்ரேச்சரான, இவ்வளவு உலக அரசியல், இவ்வளவு இலக்கியம் தெரிஞ்ச ஒருத்தர் மாரி செல்வராஜோட படைப்புகளை தாண்டி மாரி செல்வராஜ் நம்புறாரு, அவனை நேசிக்கிறாரு, அவனை கைக்குள்ளே வச்சுக்கிறாருன்னா இந்த போர்ட்ரேட் இருக்குல்ல, இந்த போர்ட்ரேட் தான் என்னோட அடுத்தடுத்த கதைகளை யோசிக்க வச்சுச்சு. அப்படியாப்பட்ட போர்ட்ரேட் கொடுத்தது மீடியா. அந்த மீடியா என்னையை கொண்டாடியது போலவே இந்த வாழையை கொண்டாடியது போலவே பறந்து போவையும் நிச்சயமாக கொண்டாடி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் நம்புவேன். நன்றி.